யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. ஆராய்ச்சியும் அனுபவமும். பல பேர் ஞானிகளை சந்திக்கிறார்கள், பிறகு சிந்திக்கிறார்கள், யார் இந்த சாமியார்? தலையிலே முண்டாசு கட்டி கொண்டிருக்கிறார், இவர் ஏதாவது சித்து விளையாட்டை செய்கிறாரா? சொக்குப்பொடி வைத்திருக்கிறாரா? எந்த ஊர்க்காரர்? ஏன் இங்கே வந்தார் என்றெல்லாம் சிலர் சிந்திக்கிறார்கள். பெண்டாட்டியோடு கோபித்து கொண்டு வந்தாரோ என்று சிலர் சிந்திப்பார்கள். இப்படி எதை கண்டாலும் ஆராய்ச்சி பண்ணுவது நம் வழக்கம். ஆகையால் சாமியார்களை கண்டால் நம் ஆராய்ச்சி பெரும்பாலும் இப்படித்தான் போகிறது. அறிவுள்ளவன் ஆராய்ச்சி பண்ணுவான். ஆராய்ச்சி பண்ணுவது அறிவின் அடையாளம். ஆனால் எப்போதுமே ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருந்தால் நன்மை உண்டாகாது. அறிவு ஆராய்ச்சி பண்ண அதன் மேலே உணர்ச்சி பெற்ற அனுபவத்திலே புக வேண்டும். சிலர் வெறும் ஆராய்ச்சி பண்ணுவதோடு நின்று விடுகிறார்கள். ஓரளவு பக்குவம் உடையவர்கள், இறைவனுடைய திருவுருளை பெற வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்த பிற்பாடு உணர்ச்சியும் பெறுவார்கள். மற்ற இடங்களில் கிடைக்காத ஏதோ ஒன்று இங்கே கிடைக்கிறதே, அது என்ன என்று சிந்திப்பார்கள். புணர்ந்த பாவமெல்லாம் பரிபூரணம், உணர்ந்த ஞானி விழிபட ஓடுமே என்று சசிவர்ண போதம் சொல்கிறது. ஞானிகளின் கண்களை பார்த்தாலே அவர்கள் எத்தகையவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். கண் பார்வை என்பது உள்ள கருத்துக்கு ஜன்னலாக இருப்பது. தாய் குழந்தையை பார்க்கும்போது குழந்தை வளர்கிறது. ஞானிகள் தாய் போன்றவர்கள். இறைவனது அருளை பெறுவதற்கு தகுதியான மக்கள் வரும்போது அவர்கள் தங்கள் அருட்பார்வையை செலுத்துவார்கள். அது உயிர் வரைக்கும் போய் உரைக்கும். அதனால்தான் ஞானிகளுக்கு முன்னால் தகுதியானவர்களுக்கு ஒரு வகையான அனுபவம் உண்டாகிறது. மின்சாரம் ஒரு வகையான அதிர்ச்சியை உண்டாக்கும். உயிருள்ள உடம்பாக இருந்தால் அந்த அதிர்ச்சியை பெறலாம். உலோகமாக இருந்தாலும் பெறலாம். கட்டைக்கு அதிர்ச்சி கிடைக்காது. ஒரு கட்டையிலே மின்சாரத்தை வைத்தால் அதிர்ச்சி உண்டாகவில்லை என்பதனால் மின்சாரம் இல்லை என்று சொல்ல முடியாது. அதுபோல உண்மையான ஞானிகளை பார்க்கிறவர்கள் ஓரளவு பக்குவம் பெற்றிருந்தால்தான் அவர்களால் நலம் பெற முடியும். அவர்களது பார்வையினாலும் வார்த்தைகளினாலும் உண்டாகும் அதிர்ச்சியை பெறலாம். கட்டை மாதிரி உள்ளவர்களுக்கு அவர்களால் எந்த பயனும் உண்டாகாது. ஞானிகளை பார்க்கும் போதும் அவர்களுடைய சன்னிதானத்தில் நிற்கும் போதும் அந்த மாதிரி அனுபவம் சிலருக்கு ஏற்படும். ஆனால் அந்த அளவோடு நின்றுவிட்டால் போதாது. அதாவது முடிவான அனுபவம் என்று சொல்ல முடியாது. ஒரு ஞானியை பார்த்த மாத்திரத்தில் ஜீவபிரம்ம ஐக்கிய இன்பம் கிடைத்துவிடும் என்று சொல்வதற்கில்லை. ஆனாலும் வேறு இடங்களில் கிடைக்காத ஒரு வகை இன்பம் அப்போது கிடைக்கும். அந்த இன்பம் வேறு எங்கும் காணாதபடி தனியாக இருக்கிறது என்பதை உணர்ந்து மேலும் மேலும் அத்தகைய ஞானிகளை அடைந்து முயற்சி செய்ய வேண்டும்.